ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த ஸ்கர்ட்டில் இருக்க அந்த டாசலில் டியூப் பீட் வச்சு எப்படி ஸ்டிச்சஸ் கொடுக்குறதுன்றதை பற்றி சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதோட லிங்க் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அது கொஞ்சம் ஸ்பீடாக இருந்ததால் இதில் மறுபடியும் கொஞ்சம் ஸ்லோவாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சை இன்னும் வந்து ஒரு பட்டு பாவாடை சட்டைக்கு, அதாவது கேரளா சாரியில் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அதோட ஸ்லீவ் அண்ட் நெக்கில் வந்து நான் நார்மல் நீடில் பீட்ஸ் வச்சு, சுகர் பீட்ஸ் வச்சு டிசைன்ஸ் கொடுத்துருப்பேன். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோ ரொம்ப பெரிய வீடியோவாக போனதுனால அது கொஞ்சம் ஸ்பீடாக சில பேருக்கு புரியாமல் இருக்கும். அதனால் இதில் நான் போட்டிருக்கேன். இதோட சேர்த்து ஒரு பட்டு பாவாடை சட்டைக்கு ஆரி ஒர்க்குக்கான வீடியோ, அதாவது எடுத்தது கிடையாது, டிசைனும் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைனும் இதில் வீடியோ கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ப்ரூச் கிளாஸ், மெஹந்தி கிளாஸ், என்ன மிக்ஸாலஜி கிளாஸஸ் அண்ட் ப்ரேஸ்லெட் கிளாஸ், ஜுவல் மேக்கிங் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துட்டு என்னோடய கிளாஸ் பிடிச்சிருந்துன்னா என்னோட வீடியோவில் ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், நான் இந்த டாசல் வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில், லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் டியூப் பீட் வச்சு ஓன் க்ரியேட்டிவாக நான் ட்ரை பண்ணுறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க, டபுள் ஸ்டாண்ட்ஸில் எடுத்துக்கோங்க. அதை வந்து நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நம்ம வந்து ஊசியை குத்தி வெளியே எடுத்துக்கிறோம். இதில் நான் ரொம்ப ஸ்லோவாகவே கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் ஸ்பீடாக கொடுத்ததால சில பேருக்கு புரியாதோன்றதுனால நான் திரும்பவும் இதில் கொடுத்துருக்கேன். இப்போ டியூப் பீட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லாங் டியூப் பீட் வந்து ஊசியில் நான் வந்து கோர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 mm பீடு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டியூப் பீடை நம்ம கோர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டியூப் பீடு, அதுக்கப்புறம் ஒரு 3 mm பீடு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டியூப் பீடு. இது 3 தான். இது சும்மா நானே ட்ரை பண்ண ஓன் க்ரியேட்டிவாக. நான் எதையும் பார்த்தெல்லாம் ட்ரை பண்ணல, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதாக பண்ணேன். டியூப் பீட் கூட லாங் டியூப் பீடே சில ஊசிக்குள்ளே போகிறது இல்லை, அதோட ஹோல் கம்மியாக இருக்குது. நிறைய ஊசியில் சைஸஸ் இருக்குது, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி நார்மல் ஒர்க்லாம் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு டியூப் பீடை நம்ம வந்து கோர்த்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் 3 mm பீடு கோர்த்து பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அந்த ஊசியை கீழே குத்தி மேலே எடுத்துக்கிறோம். நான் அங்கேயே ஒரு நாட் போட்டு அந்த இடத்த த்ரெட்டை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இன்னொரு ஸ்டிச் போடும்போது நாட் போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இடத்துல நான் நாட் போட்டுட்டு அந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது திரும்பவும் நாட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே கண்டினியூவாக நான் பண்ணலை. உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் ஸ்பீடாக இருந்தது, புரியாமல் இருக்குமோங்கிறதுக்காக நான் தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். லாங் வீடியோவை என்னால் போட முடியல, எனக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ மறுபடியும் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. யாருக்காவது புரியல அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். நான் ஒவ்வொரு டாசல்லையுமே வந்து 4 இடத்துல வந்து டியூப் பீட் வச்சு டிசைன் கொடுத்துருப்பேன். நான் இது ரெண்டு பட்டு பாவாடை சட்டைக்கு நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதில் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த டாசலில் மேலே இருக்கிற அந்த ஆரி ஒர்க் இருக்குது இல்லைங்களா, அந்த பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணேன், அதாவது எப்படி ஸ்டிச் கொடுத்தேங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். போயிட்டு பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், 4 இடத்துல நான் வந்து அந்த டியூப் பீட் வச்சு டிசைன் கொடுத்துருக்கேன். ரொம்ப நெருக்கமாக கொடுத்தாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால நான் 4 இடத்துல மட்டுமே நான் கொடுத்துருக்கேன். த்ரெட்டு வந்து அந்த கலரில் கிடைக்கல கொஞ்சம், ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை நான் ஸ்டிச் பண்ணதுலேயே த்ரெட்டு காலியாகிடுச்சு. ஸோ என்னோடய பாப்பாக்கு தானேன்னு சொல்லிட்டு நான் அந்த க்ரீன் கலர்லேயே நான் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பாருங்கள், கேரளா சாரியில் ஸ்டிச் பண்ண வந்து லாங் கவுன் ஒன்று, பட்டு பாவாடை சட்டை மாதிரி ஷர்ட் ஒன்று, ஸ்கர்ட் ஒன்று தைச்சேன். இதில் நார்மல் நீடில் வச்சு நான் பீட் ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்ம ஊசியை உள் பக்கமாக குத்தி வெளியே எடுத்து அதில் 3 பீடை நான் கோர்த்துக்கிட்டு பக்கத்தில் கொஞ்சம் 1/4 இன்ச்சு கம்மியாக ஸ்பேஸ் விட்டுட்டு மறுபடியும் நான் கீழே குத்தி உள்ளே இழுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் நம்ம லாஸ்ட்டில் 3ஆவது பீட்குள்ளேயே அந்த ஊசியை விட்டு பீடு வழியாக வெளியே எடுக்கணும். பாருங்கள், பீடு வழியாக வெளியே எடுக்கிறோம். ஊசி பாருங்கள், பீட்குள்ளே இருந்து தான் வெளியில் வருது. இப்போ ஏற்கனவே நம்ம எப்போவுமே நீங்கள் இந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மட்டும்தான் 3 பீடு வந்து ஊசியில் நீங்கள் லோட் பண்ணணும். இப்போ செகண்ட் டைம் வந்து 2 பீடு தான் லோட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பீட்குள்ளே தான் நூலை விட்டு எடுத்துருக்கோம். அப்போ இந்த 2 பீடும் நம்ம ஏற்கனவே ஒரு பீட்குள்ளே விட்ட அந்த ஒரு பீடும் சேர்ந்து நமக்கு 3 பீடாக காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும்தான் நீங்கள் 3 பீடு எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே செகண்டும் நமக்கு டிசைன் ஒரே மாதிரி தான் தெரியுது. இப்போ மறுபடியும் நம்ம
ரெண்டாவதாக கோர்த்த அந்த பீடில் கீழேருந்து அந்த பீடு வழியாக உள்ள ஊசியை விட்டு மறுபடியும் வெளியே எடுக்கிறேன். அந்த பீடுக்குள்ளே தான் நான் ஊசி எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ மறுபடியும் நம்ம 2 பீட் தான் நம்ம கோர்க்கணும், 3 கோர்க்கக்கூடாது. உங்களுக்கு பார்த்தாலே புரியும், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி தான் செகண்ட் டைப்புமே வந்திருக்கு. எதனாலனா நம்ம பீடுக்குள்ளே ஊசியை விட்டு எடுக்கிறதுனால அந்த பீடும் நம்ம கோர்க்குற 2 பீடும் சேர்ந்து 3 பீடாக. அதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். 2 ஸ்லீவுக்கும் நெக்குக்கும், அதாவது ஒரு பட்டுப்பாவாடை சட்டை மாதிரியும் ஒரு லாங் கவுனுமே ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அதோட மெஷர்மெண்ட்டுமே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். உங்களுக்கு இது பார்க்கும்போதே புரியும் நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு.